இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதா. எனக்கு இதெல்லாம் கத்துக்க வேண்டாம். எனக்கு சண்டை போடுறதெல்லாம் பிடிக்காது சுத்தமா. இதுல எந்த அடிதடியும் கிடையாது. இது ஒரு அற்புதமான ஆர்ட். இது நம்ம மைண்ட் அண்ட் பாடியை ட்ரெயின் பண்ணும். ஐம் சாரி, நான் கும்பு ஒன்னும் தப்பாலாம் சொல்லல. புனி டெக்னிக்க பத்தி என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இது உலகத்தோட அமைதியை நிலைநாட்டும்னு சொல்லுவாங்க. அதனால குழந்தைங்க கத்துக்கிட்டா உலகத்துல அமைதியும் இருக்கும், புனி டெக்னிக்கும் உயிரோட இருக்கும். நான் சொல்றது சரிதானே சார்? நான் சொல்றதை கேக்குறீங்களா நீங்க? இவரோட கண்ணன் தான் பெஸ்ட் பூனி. ஓஹோ, என்கிட்ட அதிகமா டைம் இல்லையே. வாஷிங்டன், நம்ம போகலாம். எனக்கு கத்துக்கணும். நான் அந்த அக்கா கூட சேர்ந்து புரி பண்ணுவேன். சரி வாங்க எல்லாரும் சேர்ந்து புனி டெக்னிக்க கத்துக்கலாம். நானும் தான். கசாமா, நீ தயாரா இருக்கியாப்பா? நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து புனி டெக்னிக்க கத்துக்கலாம். என்ன அப்புறம் நம்ம ஸ்ட்ராங் ஆயிடுவோம். நாங்க தான் சொல்லிட்டோம்ல, ஸ்டாக் இல்ல. போங்க, சாப்பாடு காலி, நாளைக்கு வாங்க. இங்கேயும் பிளாக் பாண்டா நூடுல்ஸ்க்காக எல்லாரும் அடிச்சுக்கிறாங்க பாருங்க. ஸ்டேஷனுக்கு முன்னாடி கூட ஒரு கடை ஓபன் பண்ணிருக்காங்க. ஆமா, நம்ம சின்சான் எங்கப்பா? அடேங்கப்பா, என்ன ஒரு வாசனை. உனக்கு பார்த்து நடக்க தெரியாதா? வீட்டுக்கு போய் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடு. நீ தான் அவனை இடிச்சு தள்ளி விட்ட. ஒழுங்கு மரியாதையா அவன் கிட்ட சாரி சொல்லு. அப்படியா? என்னோட தலையெல்லாம் சுத்துது. எனக்கு இப்ப பிளாக் பாண்டா நூடுல்ஸ் வேணும். எங்களுக்கும் வேணும். வாங்க, நம்ம அடுத்த கடையை பார்த்து போகலாம். ஏய் எல்லாரும் நில்லுங்க. இந்த குப்பையெல்லாம் எடுங்க. எல்லாரும் சேர்ந்து இந்த இடத்தை குப்பையா ஆக்கிட்டீங்க. இந்த பிளாக் பாண்டாக்காரங்க, கடைக்காரங்க, கஸ்டமர்ஸ் ரெண்டு பேருக்குமே மேனேஜ் இல்ல. இவங்களை விட்டு விலகியே தான் இருக்கணும். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த டவுன் இதுக்கு முன்னாடி இப்படி இல்ல. கவனமா இருக்கணும். நீங்க தொடர்ந்து கும்பு பிராக்டிஸ் பண்ணணும்ன்றத மறந்துடாதீங்க. ஓகே. டைசன். என்ன? சைனீஸ்ல சைசன்னு சொன்னா மறுபடியும் சந்திக்கலான்னு அர்த்தம். ரொம்ப பிரமாதம் மசாவ். ஆமா, ராணுக்கு ரொம்ப நல்லவங்க. அவங்களை திரும்ப திரும்ப சந்திக்க நமக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படிலாம் பார்க்காதீங்க, ஏன்னா நான் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன், அதனால தான் சொல்றேன். சரியா? இப்ப மூளை குழம்பிச்சுன்னு நினைக்கிறேன். ஓ, எனக்கும் அந்த அக்காவை சந்திக்கணும்பா. சைசன்றான் அக்கா. இவன் என்னைக்கும் திருந்த மாட்டான். கதவை திறங்க, எங்களுக்கு நூடுல்ஸ் வேணும். சாப்பிடாம நாங்க இந்த இடத்தை விட்டு நகர மாட்டோம். நூடுல்ஸ் வேணும் எங்களுக்கு, கொடுங்க. உன்னை மறுபடியும் சந்திச்சதுல சந்தோஷம் யோஷிரன். நம்ம 5 நாளா தொடர்ந்து சந்திக்கிறோம் மிர்ச்சி. உண்மையே சொல்லு யோஷிரன், பிளாக் பாண்டா நூடுல்ஸா இல்ல என்னையா? யார அதிகமா நேசிக்கிற? கம் ஆன், எனக்கு உங்க ரெண்டு பேரையுமே ரொம்ப பிடிக்கும். எனக்கும் தான் யோஷிரன். இந்தாங்க உங்களோட. வாவ், வழக்கம் போல ரொம்ப டேஸ்டா இருக்கு. இந்த மிருதுவான ஜூசி நூடுல்ஸ், வாவ், ரொம்பவே பிரமாதம். ஒரு தடவை சாப்பிட்டா திரும்ப திரும்ப சாப்பிட தோணும். காசுகாபே ஸ்டேஷனுக்கு முன்னாடி இருக்கிற கடையில இருந்து நமக்கு 168% ப்ராஃபிட் கிடைக்குது. இது போன தடவையோட 18% அதிகம். அப்புறம் ஐயா டவுன்ல நாங்க 3 கடைகளை புதுசா ஓபன் பண்ணியிருக்கோம். அப்புறம் நிறைய இடத்துல ஸ்டாக் சீக்கிரமா தீர்ந்து போறதால ரெகுலர் டைமோட நம்ம ரெஸ்டாரண்ட்டுகளை முன்னாடியே மூட வேண்டியதாகி இருக்கு. ஆனா புது மெனுல பாத்தீங்கன்னா சில பேட்டன்ட் இஷ்யூ இருக்கு. நம்ம பான் போகோச்சின் கோல்டு சைனீஸ் நூடுல்ஸ்னு வச்சிருந்தோம். வேணா அதை இப்ப மாத்திரலாமா? பேரை மாத்துறதுனால மட்டும் சேல்ஸ் அதிகமாயிடுமா என்ன? முன்ன விட 2 மடங்கா? அப்படி இல்ல சார், ஆனா இது ரொம்ப நல்ல